உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். சத்தியமா இந்த தீபாவளி முடிஞ்ச உடனே உதயநிதியை வாழ்த்தி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த அளவுக்குலாம் நான் ஒருத்தலடா தம்பி, வழக்கம் போல நீ கழுவியே ஊத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறதையும் உதயநிதி அவர்களே கொடுத்திருக்காரு. இதுல கொடுமையோட உச்சம் என்னன்னா, விர்ச்சுவல் வாரியர்ஸ் சும்மா தீபாவளி பட்டாசை விட பயங்கரமா பிரிச்சு மேஞ்சிட்டானுங்க நம்ம திராவிட இளவரசர் சின்னது உதயநிதிய. பாப்பா பாப்பா பா பொழந்து கட்டிட்டானுங்க. என்னன்னா, இப்ப விஜய் அவர்களை விமர்சிக்கிறதுக்கு திமுக கிட்ட எந்த விதமான கண்டென்ட்டும் கிடையாது. இல்லைன்னு வச்சுங்களேன், இப்ப அதிமுகவினர் பேசினாங்கன்னா உங்க ஆட்சியில அது நடந்தது இது நடந்தது அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் பேசுவாங்க. அது இல்லாம நிறைய வாடகை வாய் இருக்கு, அதுங்களையும் வச்சுக்கிட்டு பேசுவாங்க. சம்பந்தமே இல்லாம இப்போ ஒரு பிரச்சனை நடந்தது, இதை பத்தி பேசுங்கடான்னா 1991 அதிமுக ஆட்சியிலே அப்படின்னு போயிடுவானுங்க. ஏன்னா உங்க ஆட்சியில இப்படி நடக்குது, இதுக்கு என்னடா பதில் சொல்லுங்கடான்னா வாயை திறக்க மாட்டானுங்க. இப்ப இது மாதிரி விஜய் அவர்களோ இல்ல விர்ச்சுவல் வாரியர்ஸோ விமர்சிக்கும் போது இவர்களால விஜய் ஆட்சியில மட்டும் அப்படி நடக்கலையா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரல, இப்பதான் கட்சியே தொடங்கி இருக்காரு. அப்ப அரசியல் ரீதியா விமர்சனம் அப்படிங்கிறது இல்லையா? அதனால இவனுங்க தனி மனித தாக்குதலுக்கு போவானுங்க. என்னன்னு, விஜய் 6 மணிக்கு மேல வெளியிலேயே வரமாட்டார், வந்துட்டாரா அப்ப அதை முடிஞ்சிருச்சு, விஜயும் திரிசாவும் அப்படின்னு கிளம்புவானுங்க. இவனுங்களோட புத்தி எல்லாமே பாத்தீங்கன்னா இப்படி தனி மனித தாக்குதல் அப்படிங்கறதுலதான் இருக்கும். ஏன்னா இப்படி கீழ்த்தரமா போறாங்களே, இவனுங்களை வச்சு வெளுக்கணும். சரி, இவங்க என்ன அவ்வளவுக்கு யோக்கியமானவர்களா, கலாச்சார காவலர்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க தாத்தங்காலத்துல இருந்தே இவங்க கலாச்சாரங்கிறதே ஒரு காரி துப்புன கலாச்சாரம் தான். முறைப்படி தாலி கட்டினதே 3, அதை விமர்சிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு 3வது கனிமொழி பிறக்கும் போது ஒருத்தர் சட்டசபையில கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் கேட்டாருன்னு அவரு மேல டிஃபர்மேஷன் போட்டு அவரை கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டி ஜெயிலே அடைச்சவர் நம்ம கருணாநிதி. அதன் பிறகு என்னுடைய கலைத்துறையின் வழித்தோன்றல் எனது மகள் கனிமொழி தான் அப்படின்னு அவரே பேசினது அதை விட ஒரு கேவலமான ஸ்டோரி. அந்த இவனுங்களை மாதிரி நம்ம பழசுக்கெல்லாம் போயிட்டு இருக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம பழசையே பேசிக்கிட்டே இருக்க கூடாதுன்னா சின்னது புதுசா நமக்கு ஏதாவது கண்டென்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். அப்படிதான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீபோஸ்ட் ஒண்ணு பண்ணிருச்சு. ஏன்னா அது துணை முதல்வர் ரீபோஸ்ட் பண்ணிருக்காரு, இப்ப ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும். மக்கள் எல்லாம் பேருந்துல அல்லாடிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஏதோ பேருந்து ஏற்பாடு பண்ணிட்டாரு போல இருக்கு. ராஜபாளையம் பகுதியெல்லாம் பயங்கரமா மழை பெய்யுது, ஏதோ சின்னவர் பார்வையிட போயிட்டாரா, இந்த தீபாவளியிலும் கூட இப்படி உழைச்சிக்கிட்டே இருக்காரு, என்ன ரீபோஸ்டா இருக்குன்னு உள்ள போய் பார்த்தா கிட்டத்தட்ட அம்மனக்குட்டி போட்டா இல்ல அப்படின்னு மட்டும்தான் சொல்லக்கூடிய அளவுக்கு முழுவிதமான கவர்ச்சியெல்லாம் சொல்ல முடியாது, ஆபாசமா ஒரு 6 படங்கள். நிவா அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட அந்த போஸ்ட், இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பெண்ணோட படத்தை தான் இவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராம்ல. என்னடா இது இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போயிட்டாங்களே, ஒருவேளை ஏதோ கை தெரியாம பட்டு போயிருந்திருக்குமா, இப்படி முட்டு கொடுப்பாங்களா இதுக்கு? இல்ல எவனோ அட்மின் போட்டான், இப்படி முட்டு கொடுப்பாங்களா? இல்ல யாரோ உதயநிதி அண்ணாவோட ஐடியை ஹேக் பண்ணிட்டாங்க, டிவி கேவினர் தான் திட்டமிட்டு இப்படி ஹேக் பண்ணிட்டாங்க, இப்படி முட்டு கொடுப்பாங்களா? இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த போஸ்ட் டெலீட் ஆயிடுச்சு. நம்ம ஆளுங்க சும்மாவே விடுவாங்களா? விர்ச்சுவல் வாரியர் சும்மாவே ஆடுவானுங்க. இப்ப சலங்கையே வேற கட்டி விட்டா விட்டுருவாங்களா? கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் கேப்சர்ட் வச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க. ஒரு துணை முதல்வர் செய்யக்கூடிய வேலையா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன், நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணிருக்கணும். போட்டுட்டீங்க, அதை டெலிட் செஞ்சிருக்க கூடாது. இனிமே அடுத்த வாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, எவனாவது ஒரு திமுக இருப்பான்ல, அவனையே பிடிச்சி இங்க வாடா, சின்னதுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு 1 லட்சம் தரேன், சும்மா வச்சுக்கோ, உன்னை ரிமாண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி சார்பா கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு புகார் கொடுத்துருக்கணும், உதயநிதியோட ஐடி ஹேக் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கமிஷனர் விசாரணை நடத்தி அந்த நான் சொன்னல ஒரு திமுக அவனை கூப்பிட்டு இவன் தான் உதயநிதி ஐடியை ஹேக் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைக்கு முன்னாடி காமிச்சு சும்மா சொந்த ஜாமீன்லயே அவனை விட்டுட்டு போயிருக்கலாம், வேலை முடிஞ்சு போயிருக்கான், எவனா ஹேக் பண்ணிட்டான்னு. இப்ப இதை நீங்களே டெலிட் செஞ்சு அதை போட்டதே நான் தான் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டீங்க. இப்ப இதுக்கு முட்டு கொடுக்க முடியாம இவனுங்க பண்ற ஆகச்சிறந்த கேவலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த போட்டோவை பாருங்க, எவ்வளவு அதப்படா இருக்கும் உங்களுக்கு. இது எப்படி போட்டிருக்கானுங்க பாருங்க, டிஎம்கேவோட ஐடிவிங்க 200 ரூபாய் தாய்லிக இவங்களை இப்படிதான் பேசணும், எப்படி போட்டிருக்கானுங்க பாருங்க. அவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கு பொண்ணுங்க நாய் மாதிரி வரிசையில நிப்பாளுங்க அப்படின்னு போட்டிருக்கானு. இவன் வீட்டு பொண்ணுங்க வேணா நாய் மாதிரி இல்ல, அதை விட கேவலமா கூட வரிசையில நிப்பாளுங்க. இவன் போட்டவன் வீட்டு பொண்ணுங்களை சொல்றேன்.
அதே போல பெண்கள், நீங்க தான் பெண்ணிய காவலர்னு பெருமை பீத்திக்கிறீங்க. காரி உங்க மூஞ்சில துப்புரா கூட தகுமா இல்லையா இதுக்கு? பெண்ணிய காவலர்கள், நாங்க தான் வந்து பெண்ணடிமையை மீட்டோம். ஆனா நாய் மாதிரி உதயநிதி வீட்டு வாசல்ல பெண்கள் போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க வீட்டு பொண்ணுங்க நின்றுவாங்களா? இந்த பதிவை போட்டவன் எவன்னு தெரியல, பேக் ஐடியில தான் போட்டிருக்கான். அவங்க வீட்டு பெண்கள், அவங்க சகோதரர்களோ சகோதரிகளோ தாயோ யாரோ போய் நின்றுவாங்களா? எப்படி நீங்க இவ்வளவு கேவலமா இதுக்கு வந்து நீங்க முட்டு கொடுக்குறீங்கன்னு தெரியலையே. இப்படி பேசி 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 தாண்டா உதயநிதியை இன்னும் 4 வாட்டி வச்சு செய்யணுங்கிற எண்ணத்தை தூண்டுறீங்க. கேவலமா இல்ல இது உங்களுக்கு? உங்க வீட்டு பெண்கள் மாதிரி தானே மற்ற வீட்டு பெண்களும். அவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கு, அப்ப செல்வாக்கு இருந்தா பெண்கள் எல்லாம் நாய் மாதிரி போய் நின்றுவாங்க அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்குதான் உங்களெல்லாம் வச்சு வெளுக்கிறது. மக்களாகிய நீங்க முடிவு பண்ணீங்க எவ்வளவு கேவலமானவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு போஸ்ட் உண்மையிலேயே கூட அது கை தவறி கூட போயிருக்கலாம். வழக்கமா ஏதோ பாத்துக்கிட்டு இருக்கும்போது கை தவறி ரீபோஸ்ட் ஆயிருக்கலாம். அதை கூட நாம ஏத்துக்கிறோம். ஆனா இன்ஸ்டாவில நாம தொடர்ச்சியா எதை பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அந்த போஸ்ட் தான் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. அப்ப இந்த நிவாவோட ஐடியா உதயநிதி தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட் அது அவரோட விருப்பம், தனிப்பட்ட நட்பா கூட இருக்கலாம். இல்ல உதயநிதி வந்து ஒரு பார்ட்டி பாய் அப்படிங்கறதால அவருக்கு பார்ட்டியில அட்டன் பண்ற பெண்களா கூட இருக்கலாம். சாதாரணமா நீ பார்ட்டி கலாச்சாரம், கேடுகட்ட கலாச்சாரம் அப்படிங்கறதெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கறதால அதை நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. ஆனா அதுக்கு முட்டு கொடுக்குறேன்னு நீ மொத்த பெண்களையும் நாய்களோட ஒப்பிடுறன்னா உன்னை செருப்ப கலட்டிக்கிட்டு அடிச்சால் என்ன அப்படிங்கிற கேள்வி இங்க இருக்கா இல்லையா? அததான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் போட்டு பொலந்து கட்டிக்கிட்டு இருக்கானு. நீ எடுத்த ஆயுதம் உனக்கு எதிராகவே திரும்புது பாத்தியா? தனிப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது தானே விஜய் அவர்கள் மேல தொடுக்கப்பட்டுச்சு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல தொடுக்கப்பட்டுச்சு. அரசியல் ரீதியா அவங்களால விமர்சனம் வைக்க முடியல. நான் இந்த 4 வருட திராவிட மாடல் ஆட்சியில இதெல்லாம் கிழிச்சேன், இதெல்லாம் அறுத்து தள்ளனேன் அப்படின்னு சொல்லி நீ மக்களை சந்திக்கணும். விஜய் திரிஷா கூட இருக்கார், பையனூர் பங்களா விட்டு வெளில வர மாட்டார், எடப்பாடி ஊர்ந்து போனார். இதை தாண்டி உங்களுக்கு என்ன பேச முடியுது? இல்ல நீங்க தனி மனித ஒழுக்கம் மிகுந்தவர்களா அப்படின்னா இல்ல. நீங்க இப்ப அண்ணா காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணா ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு. ஏன்பா நடிகையோட நீ சந்திச்சுட்டு இருந்தியா, என்ன நடந்துச்சு அப்படின்னா அண்ணா முடிச்சுட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் டெலீட் பண்ணி எல்லாம் விளையாடல. அந்த காலத்துல இதெல்லாம் இல்ல. அண்ணா என்ன போட்டாரு, நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல, அவள் படிதாண்டா பத்தினியும் அல்லன்னு சொல்லி முடிச்சுட்டாரு அண்ணா மேல தொடுக்கப்பட்ட அந்த தாக்குதலுக்கு. ஆனா நீங்க போஸ்ட் டெலீட் பண்ணி எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லங்கிறத நீங்களாவே காட்டிக்கிட்டீங்களே மிஸ்டர் உதயநிதி அவர்களே. இப்ப இந்த மாதிரியான முட்டுகள் எல்லாம் கொடுத்தும் வேஸ்டா போச்சு மிஸ்டர் உதயநிதி அவர்களே. இப்ப என்ன சொல்றீங்கன்னா, வெறும் 200 ரூபாய்க்கே இவனுங்களை பல வருஷமா வச்சிருந்தீங்கன்னா, இப்ப அவனுக்கு பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்களுக்கு முட்டு கொடுக்கணும், பெரியாருக்கு முட்டு கொடுக்கணும், அண்ணாவுக்கு முட்டு கொடுக்கணும், உங்க அப்பாருக்கு முட்டு கொடுக்கணும், உங்களுக்கு முட்டு கொடுக்கணும், இன்பநிதிக்கு முட்டு கொடுக்கணும், அந்நியாருக்கு முட்டு கொடுக்கணும். இப்ப சின்ன அந்நியார் வேற வந்திருக்கு, அதுக்கும் சேர்த்து முட்டு கொடுக்கணும்னா இன்னும் 200 ரூபாய்க்கு எத்தனை தலைமுறைக்கு தான் அவங்க முட்டு கொடுப்பாங்க? ஒரு 300 ரூபாயாவது போட்டு கொடுங்க, கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா முட்டு கொடுப்பாங்க. இது மாதிரி தப்பு தப்பா முட்டு கொடுத்து உங்களுக்கு தான் அடி வாங்கி தரானோ. அதனால இந்த பெய்டு போராளிகளுக்கு ஏதாவது கொஞ்சம் ப்ரமோஷன் இல்ல ஒரு இன்கிரிமெண்ட் தீபாவளி போனஸ் ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க. அப்பதான் இந்த மாதிரி விஷயங்களை முறியடிக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லிக்கிட்டு, அடுத்து எனக்கு பொதுவாகவே ஜாதியை பத்தி பேசுறதெல்லாம் விருப்பம் கிடையாது. நான் இந்து, நீ முஸ்லீம், நீ கிறிஸ்டின், பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருப்போம். உன் மதம் பெரிது வழிபடு, என் மதம் பெரிது வழிவிடு. இது சீமானவர்களுடைய ஒரு பேச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. எனக்கு அவர் சார்ந்து இப்ப நடக்கிற விஷயங்கள்ல மாற்று கருத்து இருக்கலாம், ஆனா அவரோட பேச்சுல இருந்த அந்த தெளிவு அப்படிங்கறத இப்பவும் நான் தலைவணங்குறேன். உன் மதம் பெரிது வழிபடு, என் மதம் பெரிது எனக்கு வழிவிடு, அவ்வளவுதான். ஆகச்சிறந்த ஒரு சித்தாந்தத்தை சீமான் சொல்லியிருப்பார், ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதே மாதிரி ஜாதி, எந்த ஜாதிக்காரனை அறுத்தாலும் ரத்த சிவப்பாதான் வரும், வெள்ளையாலாம் வராது. எல்லா பயிலும் இங்க ஒண்ணுதான். கருப்பா இருக்கிறவனுக்கும் ரத்த சிவப்பு தான், வெள்ளையா இருக்கிறவனுக்கும் ரத்தம் சிகப்பு தான். ஆனா இந்த ஜாதி ஒழிப்புன்னு பேசுறான் பாருங்க, அவன் தான் 1 நம்பர் திருட்டு பயலா இருப்பான். ஜாதியே ஒழிய கூடாதுன்னு நினைக்கிறவன் அவன் தான். அதுல இந்த ஜாதி ஒழிப்பு போராளிகள் போர்வையில இருக்கிறவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக சொம்பா இருப்பானுங்க. அதுல முக்கியமானவன் மாரி செல்வராஜ். மாரி செல்வராஜ் இப்ப பைசன் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காப்புல இந்த தம்பி, பைசன் காலமாடன் அப்படின்னு சொல்லிட்டு, கபடி வீரர் திரு மனத்தி கணேசன் அவர்களுடைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. நான் எதனா சொல்றேன், அந்த மாதிரிதான் இருக்கு. அதாவது இந்த மனத்தி கணேசனோட வாழ்க்கையில ஒளியேத்தி வச்சதே அதிமுக. இத மனத்தி கணேசனே சொல்லியிருக்காரு. இந்த படத்துல எங்கேயாவது ஒரு மூலையில இந்த சம்பவங்கள்லாம் வந்திருக்கா பாருங்க. மனத்தி கணேசன் 11வது படிக்கும் போது மாநில பொங்கல் விளையாட்டு போட்டியில விளையாண்டவர், ஜெயிச்சவர். 1992 தூத்துக்குடியில தான் முதல்ல மாநில, அதாவது தமிழ்நாடு டீம்ல விளையாடுறாரு. தொடர்ந்து ஒரு சிறப்பா விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சியில தான் இவருக்கு மின் வாரியத்துல வேலை போட்டு கொடுக்கப்பட்டுச்சு.
1993 இவருக்கு வேலை அப்படிங்கிறது போட்டு கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அந்த அரசு பணியின் மூலமா அதுல வர்ற வருமானத்தின் மூலமா இவர் நிறைய கபடி வீரர்களையும் பயிற்றுவித்தார். அதையும் மறக்க முடியாது. 1995ல தொடர்ச்சியா அகில இந்திய மின்வாரிய கபடி போட்டியில விளையாண்டு பட்டங்கள் ஜெயிச்சவர். இதுவும் அதிமுக ஆட்சியில. 1994 ஜப்பான் நாட்டுல நடந்த ஆசிய சாம்பியன் போட்டியிலையும் நல்லபடியா விளையாண்டிருக்கார். இதுவும் அதிமுக ஆட்சியில. அதே மாதிரி இவருக்கு அர்ஜுனா விருது வழங்க பரிந்துரை செய்தது 1991-96 அதிமுக ஆட்சியில. இதை எல்லாத்தையுமே மறைச்சிட்டான். ஏன்னா இவன் திமுக சொம்பு. ஏன்னா நீங்க நிறைய பார்த்திருக்கலாம். 1 நம்பர் ஜாதி எதிரியனுங்க. நான் ஒன்னொன்னா சொல்றேன் கேளுங்க. அதாவது வாழை அப்படின்னு ஒரு படம் எடுத்தாப்ல. அது பேட்மா நகரம் அப்படிங்கிற இடத்துல நடந்த உண்மையான அந்த வாழைத்தார் ஏத்திட்டு போன லாரியோட விபத்து. இந்த விபத்துல இறந்தவர்கள் எல்லாமே அந்த வாழை தார் ஏத்திட்டு போன கூலி தொழிலாளிகளான பட்டியல் சமூகத்தினர் தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. அவர்கள் அந்த விபத்து நடந்த இடத்துல தான் உயிரை துச்சம்னு கருதாம அவங்களை காப்பாத்தினது யார் அப்படின்னா இஸ்லாமியர்களும் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்களும். இந்த வாழைத்தார் லாரி விபத்து நடந்த இடத்துல பக்கத்துல இருக்கிற பள்ளிவாசல்ல தொழுக முடிஞ்சு எல்லாம் அப்பதான் வந்திருக்காங்க. ஓடி போய் இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அங்க காப்பாத்தினாங்க. அந்த சுத்தி இருந்த வயல்வெளிகள்ல இருந்த தேவர் சமூக மக்கள் தான் ஓடி வந்து காப்பாத்தினாங்க. அங்க மனிதனே தான் ஜெயிச்சதே ஒழிய ஜாதிங்கிறது ஜெயிக்கல. உளுந்தவன் என்ன ஜாதி நான் கேட்டுக்கிட்டு இருப்பான். தமிழனுக்கு என்னைக்குமே அந்த புத்திலாம் கிடையாது. ஆபத்துனா ஓடி போய் ஆளா உதவி அப்படிங்கறத செய்வான். இத சுத்தமா மறைச்சிட்டு இதையும் ஒரு ஜாதிய கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்தான் இந்த மாரி செல்வராஜ். 2வது மாமன்னன் படம். ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை சபாநாயகராக்கி அழகு பார்த்தது அதிமுக செய்தது. இவன் வாங்குற எச்ச எலும்புக்காகவும் உதயநிதி கிட்ட எடுக்கிற பிச்சை சோத்துக்காகவும் அது அப்படியே திமுக செஞ்ச மாதிரி கட்டமைச்சானா. இப்ப இந்த படத்துல மனத்தி கணேசனுக்கு மின்வாரிய வேலை கொடுத்தது அதிமுக, மனத்தி கணேசனுக்கு அர்ஜுனா விருதுக்கு பரிந்துரைத்தது அதிமுக, மனத்தி கணேசனோட கபடியில அவரு மிளிர்றதுக்கு முழுக்க காரணம் 1991-96 அதிமுக ஆட்சி. இத்தனையவும் மறைச்சிட்டு நான் திமுகவுக்கு தான் சொம்படிப்பேன், ஆனா என் பேரு ஜாதி போராளி, ஜாதி ஒழிப்பு போராளி அப்படின்னா திருந்துடா டீ வாங்கி தரேன் அப்படிங்கறதோட இவனுக்கெல்லாம் பதில சொல்லி முடிச்சுக்கோ. தொடர்ந்து பேசுவோம்.